இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு படுகொலை இஸ்லாமியர்களின் படுகொலைன்னு சொன்னாக்க அது பாகல்பூர் படுகொலை பீகாரில். அது வந்து கோபி ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 900 முஸ்லீம்களை வெட்டி கொண்டு போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கோபியை வந்து பயிரிட்டுருக்குறாங்க. அதுதான் கோபி ஃபார்மிங் அப்படின்னு நீங்கள் தேடினாவே உங்களுக்கு கிடைக்கும். அது 1989 பாகல்பூர் கலவரத்தில் 900 இஸ்லாமியர்களை கொண்டு புதைத்து அதன் மீது காலிஃப்ளவர் பயிர் செய்த சம்பவம். காலிஃப்ளவரை வந்து அதில் போட்டிருக்காங்க. ஹிந்தியில் வந்து கோபின்னு சொல்லுவாங்க, அதுதான் கோபி ஃபார்மிங்னு சொல்கிறானுங்க. அதில் வந்து பீகார் வெற்றி பெற்றது பிறகு அந்த அமைச்சர் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நாங்கள் கோபி ஃபார்ம் பண்ண போகிறோம், அதனுடைய ஸ்டார்டிங் தான் இப்போ நாங்கள் வந்து பாகல்பூரில் நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கு கீழே வந்து 900 முஸ்லீம்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது, பொண்ணு புதைச்சது. அதுக்கு மேலே இந்த இடம் இதெல்லாம் பாருங்கள். இதுக்கு மேலே அப்படியே ஃபார்ம் பண்ணி அப்படியே மறைச்சி வச்சுருக்குறாங்க. 1989 நடந்தது. இது ஒரு பீகாரில் நடந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் இந்துத்துவவாதிகள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கம் சேர்ந்து நடத்தின அந்த படுகொலை வந்து கிட்டத்தட்ட 900 முஸ்லீம்களை வெட்டி படுகொலை பண்ணி அதுக்கு மேலே காலிஃப்ளவரை விளைவிச்சிருக்கிறானுங்கன்னா பார்த்துங்க எந்த அளவு இந்த மக்களுடைய மனசில் வெறி. இந்த ஒரே ஒரு ஃபேமிலி தான் அதில் வந்து தப்பிச்சது, ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இப்போ அங்கே இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அப்போ அங்கே தங்கி இருக்கிறது. 30 வருடங்கள் கடந்தும் அந்த காலிஃப்ளவர் பயிரிட்டுருக்காங்கல்ல, அது ஃபுல்லாக வந்து இஸ்லாமியர்களோட ரத்தத்தில் விளைஞ்சது. இதெல்லாம் வந்து இந்திய வரலாறு வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள். இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரது தான் இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் நாத்திகர்களும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறாங்கல்ல, அது வந்து அவனோட கண்ணை உறுத்துது. அதனால தான் விஜயை களம் இறக்குறாங்க, இன்னும் யாரெல்லாம் களம் இறக்கி பார்க்குறாங்க. இந்த தடவை எலெக்ஷனில் எப்படியாவது நாம் வந்து ஒரு எதிர்கட்சியாவது உட்காந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும்னாக்க இங்கே வந்து யார் வேணாலும் ஆட்சி பண்ணிட்டு போட்டோம். ஆனால் பிஜேபி ஆதரவில் ஒரு அரசு அமைஞ்சிச்சுனாக்க அது வந்து வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டை மாற்றாமல் விட மாட்டானுங்க. ஏன்னா சனாதனம் அந்த அளவு வீரியமானது, அந்த அளவு வர்ணாசிரம கொடுமைகள் நிறைஞ்சது. அதை வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டையும் பூத்திடுவானுங்க. கேரளாவிலையும் ஆந்திரா கர்நாடகா அந்த 4 ஸ்டேட் தான் அவனை கண் வச்சுருக்கிறது. நல்ல வளமுள்ள மாநிலங்கள், படித்தவர்கள் இருக்கிறது இடம். அதனால் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். இஸ்தான்புல்லில் ஈரான் ஆதரவு பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ஆயிரக்கணக்கானோர் கூடி ஈரான் கொடியை அசைத்தவாறும் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவு தெரிவித்தவாறும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சமீபத்திய வான்வழி தாக்குதல்களை கண்டித்தனர். இது வந்து உண்மையிலேயே சந்தோஷமான செய்தி. இப்படிப்பட்ட உணர்வுகள் வந்து மக்களுக்கு வரணும். ஏதோ ஒரு நாட்டு நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி இல்லாமல் அந்த மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த சியோனிச ஆட்களுக்கு. இன்றைக்கி வந்து கடைசி டைம் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்பு, அந்த நாட்டை வந்து நாங்கள் வந்து கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம் ஈரானை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு மடையனை தான் வந்து அந்த அமெரிக்க மக்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சண்டையில் அதிகம் வந்து பலனடைகிறது ட்ரம்ப்போடைய ஃபேமிலி. 2 மகன்கள், ட்ரம்ப்போட 2 மகன்கள் இருக்கானுங்கள்ல, அவனுங்களுடைய ஆயுத தொழிற்சாலைக்கு தான் நிறைய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குதான். அதன் மூலியமாக தான் கோடிக்கணக்கில் இப்போ சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க ட்ரம்ப்போட குடும்பம். ஆக எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட உயிரை ஏண்டா வாங்குறீங்க? சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. ஆனாலும் பாருங்கள் இந்த சைத்தான்களுடைய வேலைகளை. அடுத்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றிச் செல்லும் விமானங்களை இயக்க மறுக்கும் அமெரிக்க ஆயுதப்படை உறுப்பினர்கள். அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை நாங்களாம் ஏற்றி கொண்டு போக மாட்டோம், அது வந்து அதாவது இனப்படுகொலை பண்ணுறான் இஸ்ரேலு, அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்களை வந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு கொண்டு போக மாட்டோம்னு அமெரிக்க விமானிகளே வந்து மறுக்கிறாங்க. அதை பாருங்கள். Addie, there's a genocide! Come on, Addie! There's a genocide! You're complicit in genocide of the Palestinian people!
You are complicit. Come on, Eddie. Eddie, help us. Eddie, help us save them. Come on, Eddie. The Israeli terrorists are committing a genocide, and the U.S. Congress and Senate are complicit in funding the bombs that are forcing children to be slaughtered and massacred. Shame on this government. The United States of America is complicit in genocide. The Israeli terrorists are forced starving children. The Israeli terrorists are forced starving children. They are massacring children. If they'll arrest veterans, they'll arrest you. Stop the bombs! Stop the bombs! உண்மையிலேயே இந்த அமெரிக்க மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப 90% நல்லவர்கள் தான். அதனால தான் வந்து எதிர்க்கிறாங்க பாருங்க. Stop the bombs! Stop the bombs! அந்த மக்களுக்கு இறைவன் நேர்வழி காட்டுவாங்க. லவ் ஜிஹாதுங்கிற பேரில் ஊபியில் ஒரு அலங்கார ஊர்தி, தலையில் முஸ்லீம் தொப்பி, கையில் கத்தி, வாள் தாக்குற காட்சி. உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இந்து ரக்ஷாதள் ஒரு ஊர்வலத்தை நடத்தியது. உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்தில் அனுமன் ஜெயந்திக்கும் இந்த ஊர்வலத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவனுக்கு பாருங்கள், அதாவது இந்துக்களை வந்து சிந்திக்க விடாமல் ஆக்கணும், இந்த வர்ணாசிரம கொடுமைகளை நம்ம வந்து அவர்கள் வந்து புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர்கள் வந்து முஸ்லீம்களை கொண்டு வர்றது. ஒரு ஹிந்து வந்து என்ன பண்ணுறான், முஸ்லீம் மாதிரி வேடமிட்டுட்டு கையில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வெட்டுறது மாதிரி, அது ஹிந்துக்களை வந்து வெட்டுறானா. எவ்வளோ பெரிய அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தீவிரவாதிகளாக சித்தரித்து, அதாவது வேலைவாய்ப்பும் கொடுக்கறதில்ல, அரசு வேலைகள் கிடையாது, படிப்பு கிடையாது, கூலி வேலைகள் செஞ்சு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை வந்து தெருவோர வியாபாரிகள் அதையும் வந்து நீ வந்து முஸ்லீம் கடை பேரை வந்து மாற்று அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லாமே நடக்குது. எல்லாம் வந்து என்ன, இந்துத்துவாக்கள் தங்களுடைய அந்த வர்ணாசிரமத்தை மறைக்கிறதுக்காக இவர்கள் பண்ணுறது. இங்கே பாருங்க, கையில் கத்தியை வச்சுக்கிட்டு இதை வெட்டுறாங்க, இந்துக்களை வந்து வெட்டுறாங்க. எங்கே நடக்குது? இந்தியாவில் எந்த மூலையில் நடக்குது? அட, பீஃப் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமை வந்து வெட்டி கொட்டுறீங்களாடா நீங்கள்? இங்கே பாருங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, அவர்கள் மனசில் என்ன நினைப்பாங்க? இது வந்து எந்த அளவு மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதான் இந்த ஹிந்து கேட்குறாப்புல, முஸ்லீம்களை பார்த்து பாடம் படிங்க, 20% தான் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் வந்து ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னது கிடையாது. ஆனால் உண்மையில் ஆபத்தில் இருக்கிறது அவங்க தான், முஸ்லீம்கள் தான். ஆனால் இந்துக்கள் வந்து 80% இருந்துக்கிட்டு ஹிந்து ஹத்தரமே அப்படின்னு மோடியிலேருந்து ஊபி முதல்வர் வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த பொய்களை வந்து ஏன் இந்த மாதிரி அரங்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து வந்து கேட்குறாப்புல. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? 80% இருந்துட்டு ஹத்தரமேன்னு சொல்கிறது. कलेजा देखना है तो मुसलमान का देखो। भगवान कसम 20% होने के बाद भी आज तक मुंह से नहीं निकला कि मुसलमान खतरे में है, लेकिन ये सत्ता 80% को इस तरीके से डरा कर रखी है कि रात दिन कहते हैं हम खतरे में हैं। दिल के अंदर जिगर और जिगर के अंदर कलेजा देखना है तो मुसलमान का देखो। भगवान कसम 20% होने के बाद भी आज तक मुंह से नहीं निकला कि मुसलमान खतरे में है, लेकिन ये सत्ता 80% को इस तरीके से डरा कर रखी है कि रात दिन कहते हैं हम खतरे में हैं। दिल के अंदर जिगर और जिगर காவல்துறை இந்துக்கள் தான், இராணுவத்தில் இந்துக்கள் தான், அரசு வேலைகளில் இந்துக்கள் தான். இப்படி இருந்தும் இந்துக்கள் கத்துறமேனாக்க தப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்துங்க நல்லா.